பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வருகிற ஜூன் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியனானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு வர்ற சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதுன ராசியில் பிரவேசிப்பார். இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும். அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எந்த ராசியில சூரியனும் குருவும் இணைந்து இருக்கிறார்களோ அந்த ராசியில பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா நற்பலன்களை செய்யும். அடுத்து குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரோ அந்த சமயத்துல சூரியனானவர் பாத்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்துல இருந்தார்னா நட்சத்திர சார பரிவர்த்தனை ஏற்படும். இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா நிச்சயம் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நடக்கும். அடுத்து மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சமசப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும். அதாவது குருவினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும், சூரியனுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும். இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும். இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நற்பலன்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும். உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோகத்தினால என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். சிம்ம ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த சூரியனும் குருவும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்கள். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த குரு உங்களுடைய ராசிக்கு என்னன்னா நல்ல பலன்களை செய்வதற்கு காத்திருக்கிறார். அடுத்து இந்த சூரியன் குரு 11ஆம் இடத்துல சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு தொழில நீங்க ஈடுபட்டாலும் நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் என்பது வரும். ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பண்ணுனீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இல்ல ஒரு பட்டா வேணும், இல்ல ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அல்லது சாதகமான பதில்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஏற்படுறதுனால மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த சிம்மராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல கவர்மெண்ட்ல என்னன்னா விவசாயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு மானியத்திற்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய விவசாயமும் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல உங்களுக்கு சொற்பொழிவுகள் பங்கேற்று தலைமை வைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறமையில பாத்தீங்கன்னா அபாரமான ஆற்றல் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.